கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக தேவ பக்தியை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவ பக்தி என்றால் என்ன? வேதம் உங்களுக்கு அழகாக நம் உலகத்தில் அநேக மதத்தை சேர்ந்தவர்கள் கடவுள் மேல் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாமும் பக்தி உள்ளவர்களாய், நாம் எப்படிப்பட்ட பக்தி ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவ பக்தியின் ரகசியமானது எல்லாருமே ஒத்துக்கொள்ளுகிறபடி அது உண்மையிலே மகா மேன்மையானது தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட தேவ பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதனுடைய சாரம்சம் நல்லா விளங்குறது. ஆண்டவராகிய தேவன் பாவத்தில் இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்வதற்காக மாம்சமாய் உலகத்துக்கு வந்து நாங்கள் அடைய வேண்டிய நீதியின் தண்டனை ஆகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக முன்னாள் உயிரோடு எழுந்து எங்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தவராய் இன்றைக்கு உலகம் எங்கும் ஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டு வருகிற, உலகத்தால் விசுவாசிக்கப்பட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, எங்களை கூட்டிச் செல்ல வரப்போகிறார். இந்த சத்தியத்தை விசுவாசித்து நம்புறதுதான் தேவ பக்தி என்று சொல்லுவோம். இந்த ரகசியம், இதுதான் ரகசியம். மற்ற ஜனங்கள் கடவுளை நம்புறதுக்கும் பக்தியா இருக்கிறதுக்கும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல பயபக்தியா இருக்கிறதுக்கும் உரிய ரகசியமே இதுதான். பிரியமானவர்களே, தேவ பக்தி எங்களுக்கு மிக அவசியம். ஏனென்றா அங்கே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தரித முயற்சி அப்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஆம், நாம தேவன் மேல வைக்கிற தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற எங்களுக்கு அந்த மேன்மையான அந்த வாழ்க்கைக்கும் அந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமான இருக்கிறபடினாலே அந்த தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த தேவ பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்? மத்தேயு 6:33 சொல்கிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய நீதியை தேடுகிறவனாக இருப்பான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்து ஜனங்கள் பயபக்தியுள்ளதற்கான உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், ஜீவனுள்ள தேவனுடைய மேல எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து எங்களை ரட்சித்து விடுதலையாக்கி மீண்டும் எங்களுக்காக வரப்போகிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல பக்தியா இருக்கிற நாங்கள் எப்படி இருக்கணுமாம்? இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போற ஜீவனுக்கு பிரயோஜனம் உள்ளதான அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகிறவர்களாய், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகிற தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் நாம மாறும் பொழுது, ஆண்டவருக்காய் மாறும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்துடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர் இருக்கிறோம்? ஒரு வைராக்கியமான தேவ பக்தி. நாங்கள் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட போகிறோம், அவர் எங்களை கூட்டிச் செல்ல போகிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோட தேவ பக்தி உள்ளவர்களாக உறுதியாக இருப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்பதை உணர்ந்து முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடுவோம். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ பக்தி உள்ளவர்களாக நிறுத்துவாராக. God bless you all.